வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்து வீடியோ தாங்க. 2-3 நாள் ஆயிடுச்சு நம்மளும் தோட்டத்து பக்கமே வரலங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல வெயில், சரியான வெயில் வேறுங்க. ஆனாலும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் தோட்டத்துக்குள்ளே விட்டுருக்குறதுனால தென்னை மரம் வெளியில் இருக்குன்னா நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. கொத்தவரங்கெல்லாம் பறிக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம். சரி, கொத்தவரங்காய் பறிச்சுட்டு வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா செடியை கட் பண்ணி விட்டுருக்கோங்க. பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டாச்சு. அதை கட் பண்ணி விட்டால் என்னமோ பழைய வெடிக்கும் தலையும் தலைஞ்சு நல்லா பூ இதெல்லாம் வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கிற 1-2 மணத்தக்காளி கீரை எல்லாம் இடையில நிறைய முளைச்சிருக்கு. அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உரம் கூட போட்டு பார்த்தா நல்லா வரும்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாமே அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுருக்குங்க. இந்த பீன்ஸு கொடியெல்லாம் கொஞ்சம் இந்த பனி விழுந்தால் நல்லா காய்க்கும்னு சொல்கிறாங்க. காய் ஏற்கனவே 1-2 ஆல்ரெடி 1-2 இருக்குது. காய் இருக்குது. செடியை கட் பண்ணி விட்டு நல்லா களை எடுத்து க்ளீன் பண்ணி விடணும். உங்களுக்கு கட் பண்ணி விட்டாச்சு, க்ளீன் பண்ணி மட்டும் விடணும். பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி தாங்க நிறைய இஷ்டம் போல் இவ்வளோ வேணுனாலும் இருக்குது. நல்லா தண்ணி ஒரு அப்பப்போ நல்ல தண்ணி காய்ச்சிட்டு இருக்கிறதுனால மணத்தக்காளி மட்டும் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எப்போ போட்ட விதைன்னு தெரியலங்க. மல்லி விதை அது 1-2 முளைச்சிருக்கு. இந்த எப்பயோ போட்ட விதை அது இப்போ வருது. அப்போல்லாம் முளைக்கல, இப்போ வருது. காய் கொஞ்சம் இருக்குங்க, 1-2 இருக்குது காய். அதை கொஞ்சம் பறிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்டு பூவே வரமாட்டேங்குது. என்னன்னே தெரியலங்க. பாருங்கள், மரம்லாம் நல்லா ஹைட்டாக தான் வருது, ஆனால் தண்டு இலை மட்டும் வரமாட்டேங்குது. உரம்லாம் போட்டு கொடுத்துருக்கோம், ஆனாலும் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. ஹாய் சொல்லு தங்கம். அப்படி தான் சொல்லுவாங்களா? வெக்கப்படாமல் சொல்லுடா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால வீட்டில் இருக்கார். எனக்கு துணைக்கி பார்த்திங்கன்னா அப்புறம் நல்ல கருவேப்பிலை மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சஞ்செடிங்க, இந்த எலுமிச்சஞ்செடி மட்டும்தான் என்னன்னே தெரியலங்க. நல்லா இலைலாம் சுருட்டையாக இருந்தது. இப்போ நல்லா மருந்து அடித்து உரம்லாம் வைக்கும், இலை சுருட்டெலாம் போயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இது பூ வரமாட்டேங்குதுங்க, என்னன்னே தெரியல. ஆண் செடியாக இருக்குமா இல்லை இது ஆணிக்கு ஊற்றி வைங்க, இரும்பு சத்து கம்மியாக தான் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆணுமே ஒரு ஆணியெல்லாம் கூட குத்தி வச்சுருக்கீங்க, அப்புறமா பூ வரல. என்னன்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லெமன் மரம் மட்டும் நல்லாவே இருக்குங்க, ஆசையாக இருக்குது. மக்களே, இன்றைக்கி நல்ல கிளைமேட் வெயிலாக இருந்தாலும் கொஞ்சம் காற்றடிக்குதுங்க, ஜில்லுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா செடியை பாருங்கள், பழைய வெடிக்கும் காய்ச்சிருச்சுங்க. உதிர்ந்து விட்டுட்டு பழைய வெடிக்கும் பிஞ்சு விட்டு காய்ச்சிருச்சு பாருங்கள். ஹைட்டாக இருந்தாலும் அப்புறம் பூசணிக்கொடி பார்த்திங்கன்னா நல்லாவே படர்ந்துருக்குதுங்க. பூ வருது, ஆனால் இன்னும் எலுமி பிஞ்சு வரலங்க. இனிமேல் தான் சீசன் ஆகிட்டுருக்கு. வெயில் டயத்தை எடுக்கிறதுனால கொஞ்சம் செடி அப்படியே வாடுது. நீ தை மாதம் நம்ம பூசணிப்பூலாம் குளத்துக்கு நடுவில் வச்சு அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வட்டம் பூசணிப்பூ பறிக்கிறதுக்கு நம்மள்கிட்டே பூசணிப்பூ இருக்குங்க.
பட்டர்ஃப்ளை பாருங்கள், பட்டாம்பூச்சி அந்த இலையில் உட்காருது, இந்த இலையில் உட்காருது. அப்புறம் வந்தாச்சு, வந்துட்டு பறிச்சுட்டு போகலாம். அந்த இது கொஞ்சம் காயும் பறிச்சாச்சுங்க. பறிச்சுட்டு 2 பப்பாளி பழமும் கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா அணிலை சாப்பிடுச்சு. எவ்வளோ சாப்பிட்ருக்குன்னு பாருங்க. சரி, வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேட்டு பப்பாளி பழமும் பறிச்சுக்கிட்டாச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.